வண்டி ஓட்டுற உனக்கு இல்லையா? என்ன பண்ணுவா நீ தப்பு உன் மேலே லெஃப்ட்லாம் நீ போகணும். ஒரு கோடி ரைட்டில் வந்து உன் தப்பு. அதே டேர்னிங்கில் வர ஹெல்மெட் கூட போடாமல். யோ போயா, அவனுக்கு 1000 வேலை இருக்கு, ஏதோ சொல்லிட்டு பேசிட்டு இருக்கேன். என்ன போயா? யோ போயா, அவனுக்கு 1000 வேலை இருக்கு, ஏதோ சொல்லிட்டு பேசிட்டு இருக்கேன். என்ன போயா? உங்களுக்கு தெரியுதா? சொல்லு தம்பி. எனக்கு எவ்வளோ நல்லதுன்னு சொல்லுங்கண்ணா. நல்லா புரிஞ்சுக்கல நினச்சிக்கண்ணா. சரிப்பா, நான் ஒன்றும் தப்பாக நினச்சிக்கிறேன். சரிண்ணா, நான் வரேன். அண்ணா, ஃபுல்லாக அடிபட்டுருக்கு. என்னாச்சும் ஒரு வார்த்தையோட கேட்க மாட்டேறீங்க. என்ன பண்ணிருக்கீங்க நீங்கள்? உங்களுக்கு எப்படின்னா தெரியும்? தம்பி, வண்டி ஓட்டுறது பெருசு கிடையாது. எந்த வண்டி ஓட்டினாலும் அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி எப்போவுமே ஓட்டுங்க. கேட்டில்ல என்னென்ன எனக்கு நடந்திருக்கு, ஒரு அடிபட்டிருக்கு, என்ன ஒரு வார்த்தை கூட கேட்கலன்ட்டு. தம்பி, நீ ரூல்ஸ் மதித்து ஆக்சிடென்ட் ஆகி இப்படி வந்திருந்தேன்னா கண்டிப்பாக நான் கேட்டிருப்பேன். நீ தான் ரூல்ஸை மதிக்கலையே, நான் அப்புறம் எப்படி கேட்க முடியும்ண்ணா? அப்படி இருக்கும்போது உனக்கு நடந்த விபத்து எனக்கு பெரிய ஆச்சரியமே கிடையாது. உன் ஸ்டைலில் சொன்னால் இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. பால் பாக்கெட் வாங்கிட்டு வாடா. சரி. பாப்பா, போய் ஹெல்மெட் எடுத்துடா. கடைக்கு போறதுக்கு எதுக்கு உனக்கு ஹெல்மெட்? ஏன் கடைக்கு போனால் ஹெல்மெட் போடக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? ஒரு நிமிஷம் என்ன போய் எடுத்துட்டு வரேன்.